ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து அம்மையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டியோட ப்ரிப்பரேஷன் vlog-ஆக தான் இருக்க போகுது. ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் மை சேனல். Ami, are you done with your shopping? Ami, this way. நான் ஆஸ்திரேலியாவில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து புடி சாவியை சொல்லிவிட்டு இப்போல்லாம் பேக் சீட்டில் தான் அம்மையா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் ஆல்ரெடி லிஸ்ட்டு போட்டு எல்லா ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸும் பட் ஸ்டில் வந்து பேக்கப்காக கொஞ்சம் வாங்கி வைக்கலாம்னு சொல்லி ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம கார்டில் தான் பே பண்ண போகிறோன்னா நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளே செக் அவுட் பண்ணிக்கலாம். It shows 4. ஆக்சுவலி நான் இன்னொரு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் போய் காஸ்லிம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த காஸ்லிமில் ரொம்ப க்யூட்டான அலப்பினோஸ் மாதிரி சில்லிஸ் இருந்தது. அது ரொம்ப டேங்கியாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இங்கே மோஸ்ட் ஆஃப் த மால்ஸில் உங்களுக்கு ப்ராம் பார்க்கிங் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ பார்க்கிங் கிடைக்காத டஃபஸ்ட் டேஸில் கூட நம்ம வந்து பேபிஸ் வச்சுருக்கவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் ஈஸியாகவே பார்க்கிங் கிடச்சிரும். அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால நாங்கள் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டோம். சாய்பாபா டெம்பிள்னாலே ஆமிக்கு வந்து ஃபுல் ஹாப்பினஸ், ஃபுல் ஆன் மூடில் இருப்பாள். நல்ல ஆக்டிவ் அண்ட் ஹைப்பராக இருப்பாள் அவள் சாய்பாபா டெம்பிள். இப்போ கூட பாருங்கள், ஆன் டோஸ் அவள் நடக்க ட்ரை பண்ணுறா, பேலே டான்சர்ஸ் மாதிரி. டெம்பிளில் கொடுக்குற பிரசாதத்துக்கே வயிறு ஃபுல் ஆகிடும். பட் ஸ்டில் அங்கே இருக்கிற கேன்டீனோட தோசாஸ் ஆர் ஸோ யம். ஸோ நாங்கள் எப்போவுமே அங்கே தோசாவுக்கு சாப்பிட்டுட்டு தான் வருவோம். உஸ் மில்க் அண்ட் கர்ட் வடா ஆர் மை ஃபேவரட்ஸ். இது வந்து எத்தனாவது பேட்ச் அஸ்வின்? மம்மியோட பர்த்டேக்காக நாங்கள் டெக்கரேஷன் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆக்சுவலி டெமோவில் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டெலிவரி வருது. ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுது, செகண்ட் ஆர்டராக இருந்தால் அதை விட கொஞ்சம் சீக்கிரம், தேர்ட் ஆர்டர்னா அதை விட கொஞ்சம் சீக்கிரம். அந்த மாதிரி இது எங்களோட nth ஆர்டர் ஃபார் ராமிஸ் பர்த்டே செலிப்ரேஷன். கிட்டார்னு நினைக்கிறேன், கிட்டாருக்கு அது சின்னது தான். அதுவும் கிட்டார் அது ரொம்ப சின்னது. குட்டா இதுதான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போகிற பேக். இதெல்லாம் பலூன்ஸ்க்கு. That's good, no? Balloon. More and more balloons. That's all. Okay. When you go and sleep, now the time is 12. Exactly 12 p.m. 12 a.m. You have office tomorrow, you go and sleep. Hi guys. ஸோ நான் வந்து ரொம்ப
கன்றாவியான கோலத்தில் இருக்கிறதுனால I don't want to come in front of the camera. So I'm just staying beside the camera and shooting this unboxing of Temu. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு. இது வந்து மர்மைட் தீம் பேக் மாதிரி நான் பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்ததுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அண்ட் ஸ்டஃப் வந்து இவ்வளோ தான் இருக்குது ஆக்சுவலி. பட் இது வந்து ஒரு 5 year or below babiesக்கு it will be apt gift and they would love to play with this sequence thing. So yeah, not great I would say, but yeah, okay. At least it fits the theme of the birthday party. So in the மாதிரி we ordered new and then so this is one. This is a archery set, bow and arrow. But இந்த வந்து ஆரோக்கு பதிலாக இங்கே ஒரு பால்ஸ் இருக்கும். ஐ கெஸ் இந்த பால்ஸ் இங்கே காட்டில் இதுக்குள்ளே இருக்கு. அந்த பால்ஸில் வந்து வெல்க்ரோ ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பால்ஸ் இங்கே வச்சுட்டு நம்ம இந்த ஆரோ எப்படி பண்ணோம்னா சாரி இந்த போ எப்படி பண்ணோம்னா அந்த பால்ஸ் ஆக்ட் ஆஃப் ஆரோ அந்த வெல்க்ரோவோட இருக்கிறது வந்து இந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிச்சுன்னா ஒட்டிக்கும். இந்த டார்கெட்டை நம்ம எங்கேயாவது செவத்தில் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எய்ம் பண்ணோம்னா அந்த வெல்க்ரோ வில் ஸ்டிக் ஆன் டு திஸ். ஸோ தட் இஸ் திஸ் செட். மேபி டு எனி பாய் maybe around 8-10 years can play with this. And this was my idea to get this thing. Ashwin was looking for all kind of this archery அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் சம்திங் எல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி I thought I'll get something like this so that gives a kid a dream or opens an eye of a kid. ஸோ நார்மலாக எல்லா கிட்டும் இந்த மாதிரி கிட்டார் ஒரு டாய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. while they have a lot of other trending toys, பட் இந்த மாதிரி ஏதாவது டாய் கொடுத்தா they might if in case அது அவங்க பேஷனாக ஃப்யூச்சரில் எடுத்துக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ I thought why can't we do that. ஸோ ரெண்டு ஆர்டர் பண்ணால் ரெண்டுமே வேறு வேறு டு செக். இப்போ ஒரு வேளை ஒரே இதில் ரெண்டு ஆர்டர் பண்ணால் நல்லா இல்லைன்னா ஃப்ளாப் ஆகிடும். ஸோ பட் இது ரெண்டுமே நாட் பேட், குட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் திஸ் செட் ஆஃப் கிளிப்ஸ். ஸோ as the theme is under the ocean, நான் வந்து இந்த மாதிரி மர்மைடு, சீஷெல், ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்க மாதிரியான ஹேர் கிளிப்ஸு. இதுவுமே வந்து கேர்ள்ஸோட ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்ஸில் I'll be putting one each. ஸோ இதெல்லாம் வந்து அஸ்வினோட பர்ச்சேசஸ். லைக் அஸ்வினுக்கு வந்து இந்த மாதிரிலாம் தான் கிஃப்ட் பண்ண பிடிக்கும். ஐ கெஸ் இஸ் 90s கிட்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டாய்லாம் வந்து அவங்க ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தா பாய்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டாயும் we got few to give to boys around the age of maybe 8 or 7. And this one is a pouch actually, ஒரு பென்சில் பாக்ஸ், பென்சில் கேஸ் மாதிரி. எனக்கு வந்து பேசிக்காக இதோட கலர் பிடிக்கல. நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு பேல் பிங்காக இருந்துச்சு. இங்கே வந்தபோது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர், மேபி பிகாஸ் ஆஃப் த கிளாத் ஆர் சம்திங். யா மேபி வி கேன் கிவ் திஸ் டு kid who's above year 3 or year 2 kid. மேபி அவங்க கேஸாக யூஸ் பண்ணிப்பாங்க, பென்சில் கேஸாக. ஸோ திஸ் இஸ் ஒன் சிமிலர் டு த இந்த மாதிரி. பட் ஆனால் இதுதான் நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பெரிய கிட்டுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இது அவங்க கையிலேயே பத்தாது, ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு குட்டி கிட்டுக்கு தான் இதை கொடுக்கணும். யா ஸோ இதெல்லாம் வந்து பலூன்ஸ். நான் வந்து ஆக்சுவலி தெரியாமல் ஒரு பலூனை வந்து 2 ஐட்டம் தான் போட்டுட்டேன். ஸோ அது 2 times வந்துடுச்சு. பலூனுக்கு பஞ்சமே இல்லை. ஹால் ஃபுல்லாக பலூனை ஊதி தொங்க விட்டாலே கிராண்ட் ஆகிடும். மோர் அண்ட் மோர் பலூன்ஸ். And yeah, so this is a cute mermaid dress for Ami. I don't know if she will fit into this. Yeah, I guess she will fit. So I want to take a photo shoot in the mermaid theme la. And now she's walking
இது வந்து க்ராலிங் பேபிக்கு போட்டால், க்ராலிங்னா முட்டி போட்டு நடக்கிற பேபிக்கு போட்டால் இன்னும் க்யூட்டாக இருக்கும். I don't know this will fit. Okay, I guess it will fit her. Yeah. She's not that fat or something. Yeah. இது போட்டுட்டு அவளால் வந்து முட்டி போட்டு தவழ்ந்து போனால் அழகாக இருக்கும். இங்கே வாலி டிங்கு டிங்குன்னு ஆடுற மாதிரி இருக்கும். I can't wait to style her in this. This is some cute set. Balloon கட்டுறதுக்கு strings. Okay, this is a tablecloth I ordered. ஆக்சுவலி இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹாலில் வந்து டேபிள்ஸ் வந்து ரவுண்ட் டேபிள்ஸ், பட் ஸ்கொயர் கிளாத்தே வாங்கி ரவுண்ட் டேபிளில் போடலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். And so yeah, I'm not sure why these balloons came. I can order them. I need to check my order. இது வேறு மேபி அவங்களோட கிஃப்டாக இவங்க நிறைய பலூன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சொல்லி கலர் கலர் பலூன் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது சாட்டனும் இல்லை, இது வந்து இந்த மாதிரி சாலிட் கலர்ஸாக இருக்குது. நான் வந்து தீம் பண்ணதே வந்து லாவெண்டர் வித் சீ க்ரீன் தான். ஆனால் இதில் வந்து மல்டி கலராக இருக்குது. இது நான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணல, இது ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரியாக ஆகுது. அது இஸ் நம்பர் 1 பலூன் ஆக்சுவலி. இது வந்து நான் மேட்டில் ஆர்டர் பண்ணேன், நம்பர் 1ங்கிறத. நம்பர் 1. So this is the last piece of this delivery. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்ஸு. நான் பார்த்ததுலேயே வந்து நான் என்ன நினச்சேன்னா, கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அட்லீஸ்ட் கொடுக்குற பேக் வந்து அவங்க கொஞ்ச நாளைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நிறைய பேக்ஸ் வந்து இதை விட பாதி சைஸில் மர்மெய்டெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தது, பட் தே வேர் நாட் லுக்கிங் குட் குவாலிட்டி. அதை வந்து அவங்க வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பேக் கொஞ்சம் நல்லா பாஷாக கொடுத்தா அவங்க they can யூஸ் இட் அப்படின்னு. இது வந்து நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்குது பேகு, அண்ட் லுக் வைஸும் இட்ஸ் ஓகே. அதனால் தீஸ் ஆர் த ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்ஸ் ஃபார் த கிட்ஸ். ஈவன் their parents can use it. Obviously kids won't be using these bags outside, their parents can use it. Yeah. இது வந்து செட் ஆஃப் 50 பேக். It's another day and another Temu parcel unpacking vlog இது. What's it? Bunny. Okay. Return gifts. So these are all talking bunnies. இது வந்து kids attending Amaya's birthday party who are under the age of 2. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட். ஆக்சுவலி இருக்குப்பா, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்போம். என்னன்னு புரியல. ஃபாலிங் பால், ஃப்ளையிங் பால். இது பண்ணோம், ஆர்டர் பண்ணோம். ஓகே, இது லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணது தான், இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அது ஓகே, ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன். இது குழந்தை தான் யூஸ் பண்ண முடியல, 4 years கீழே தான் யூஸ் பண்ண முடியும். இது கண்ணு. ஓகே, தட் இஸ் ட்ரூ. அந்த டார்கெட்டிங் இது வெப் விட்றது. அது 2 ஆர்டர் பண்ணுமா? பாரு எவ்வளோ குட்டியா இருக்காது. ஆமா, டேஷ் பண்ணா இப்படி விரியும்ல, அது குட்டி தான். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மபிள் காரு. இது போய் எங்கேயாவது இடிச்சதுன்னா இட் வில் பிகம் அ ஹியூமன் ரோபோ மாதிரி, டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. ஓகே, இது லேம்ப். நான் ஆர்டர் பண்ணலையே. இது லேம்ப் இது நான் ஆர்டர் பண்ணலையேப்பா. எதுக்கு? அம்மையாக்கா. இது என்னது? லேம்ப் நினைக்கிறேன். இந்த டெமு நம்மளுக்கு எதுவுமே ஃப்ரீயா இது வரைக்கும் கொடுத்தது இல்லை.
இது எங்கே போய் ஒட்டும் இந்த வெல்க்ரோ? என்ன பேக் இது? யூ ஆர்டர்டா? கார் transformer. கன்ஃபார்ம் இருக்காது. இப்படிதான் இருக்கும். Okay. Someone woke up from their nap and coming out from the bedroom on their own. ஏய் உனக்கு நாளனைக்கு தான் 1 year ஆக போகுது. ஆனா நீ எப்படி பிஹேவ் பண்ணிருக்க தெரியுமா? பேபி மாதிரி பிஹேவ் பண்ணாமி டாட்லர் மாதிரி பிஹேவ் பண்ற. என்ன பேக் இது? அதுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அது கூட இப்போ டெமோல வாங்க ஆரம்பிச்சிட்டோமா? காசுல இருக்கும். எப்படி இருக்கு குவாலிட்டி? பரவாயில்ல. உனக்கு என்னது? ஓகே அவ்வளோதான்ல நம்மளோட எல்லாம் வந்துருச்சா டெமோட? வந்துச்சா தெரியல. ஃபோன் தான் நான் பார்க்கல. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் vlog. என் vlog இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் vlogல நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பண்ணதும் அண்ட் செலிப்ரேஷன் பார்ட்டியோட பிஹைண்ட் த சீன்ஸும் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை அன்பேக் பண்ணுற vlogகும் போடுறேன். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.